ரைட் சாய்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தொடர்ச்சியாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் கல்லூரி சேர்க்கையில் பெற்றோர்கள் செய்யும் 10 மெகா தவறுகள் என்ற தலைப்பில் கல்வி சார்ந்த உயர்கல்வி தொடர்பான பல்வேறு படிப்புகள் குறித்த செய்திகளை வீடியோவாக நாம் வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் பொறியியல் படித்தால் வேலை கிடைக்குமா என்ற தலைப்பில் ஏற்கனவே 3 வீடியோக்கள் வெளியிட்டுள்ளோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியான 4வது வீடியோ. ஒரு சிறந்த பொறியியல் கல்லூரியை தேர்வு செய்வது எப்படி? ஒரு சிறந்த பொறியியல் கல்லூரியை தேர்வு செய்வது எப்படி? இந்த தலைப்புல தான் இன்னைக்கு இதற்கு தேவையான பல விஷயங்களை பார்க்க போறோம். ஒரு சிறந்த பொறியியல் கல்லூரியை தேர்வு செய்வது என்பது இன்றைக்கு ஒரு ஈஸியான செயல் இல்லை என்பதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பொறியியல் படித்தால் வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு மாய பிம்பம் மீடியாக்களால் உருவாக்கப்பட்ட சூழல். இப்போ நாடு முழுக்க பார்த்தோம்னாக்கா பல பொறியியல் கல்லூரிகள், 500க்கு கூடுதலான பொறியியல் கல்லூரிகள். இந்த சூழலில் ஒரு பொறியியல் கல்வி என்பது ஒரு சரியான மாணவன் ஒரு சரியான பொறியியல் கல்லூரியை தேர்வு செய்ய முடிந்தால் 4 ஆண்டுகள் கழித்து உறுதியாக அவனுக்கான வேலை வாய்ப்பு அங்கே காத்திருக்கிறது பொறியியல் துறையில். ஒருவேளை இந்த தேர்வு தவறாக போயிடுச்சுன்னா 4 ஆண்டுகள் இல்லை 40 ஆண்டுகள் ஆனாலும் அவனால் பொறியியல் துறையில் வேலை பெற இயலாது. எனவே இந்த தலைப்பு என்பது இன்னைக்கு ரொம்ப ஒரு ஹாட்டான தலைப்பு. இரண்டாவது, இந்த விருப்பு வெறுப்பு அதன் அடிப்படையில் இதை நம்ம தவறா நம்ம சொல்லிடக்கூடாது. மற்றவைகளை எது பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இதை நம்ம சொல்லிட முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரு பொறியியல் கல்லூரி சிறந்தது அப்படின்றத நம்ம நிர்ணயிக்கணும்னா அதுக்கு பல ஃபேக்டர்கள், பல காரணங்கள் இருக்கு. உதாரணமாக எந்த ஸ்வீட் சிறந்தது அப்படின்ட்டு 10 பேர்த்துக்கு நாம கேட்டாங்கன்னா 4 பேர் ஜாங்கிரின்லாம், 2 பேர் லட்டுன்னலாம், 3 பேர் பூந்தி அப்படின்லாம். இதை மட்டுமே வச்சுட்டு அப்போ இந்த 3 ஸ்வீட் தான் சிறந்தது, மற்ற ஸ்வீட் எல்லாம் ஸ்வீட்டே இல்லை அப்படின்னு நாம சொல்லிட முடியாது. அல்லது நம்ம சர்வே எடுக்கக்கூடிய ஆட்கள் 10 பேரும் லட்டு விருப்பப்படுறவங்களா லட்டு தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டாங்கன்னா சிறந்த ஸ்வீட் லட்டு தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அது போல பொறியியல் கல்லூரி நம்ம எளிதாக இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரியை அடையாளப்படுத்தி விட முடியாது. இது தவறா போய் முடிந்து விடும். அப்ப எதன் அடிப்படையில் செய்யலாம் அப்படின்றத பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கும் ஒரு சரியான வழிகாட்டலை வழங்குவதற்கும் தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நாங்க கொடுக்கிறோம். எந்த கல்லூரி சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி எதையும் நாங்க இந்த நிகழ்ச்சியில அடையாளம் காட்டல. ஆனால் மாணவர்களும் பெற்றோர்களும் எவ்வாறு ஒரு சிறந்த கல்லூரியை அடையாளம் கண்டறியலாம், ஒரு கல்லூரியில் சேரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத எதன் அடிப்படையில் பெற்றோர்கள் முடிவு செய்தால் சரியாக இருக்கும் என்பதற்கான வழிகாட்டுதலை தான் இந்த நிகழ்ச்சி கொடுக்க போறோம். அப்ப இந்த நிகழ்ச்சியோட இறுதியில இதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுதோ இதன் அடிப்படையில் ஒரு பெற்றோரோ ஒரு பொறியியல் கல்லூரி சேர உள்ள மாணவரோ எளிதாக தாம் சேர உள்ள கல்லூரி இந்த வரையறையில எந்த இடத்துல இருக்கு, அப்ப அது சிறந்ததா இல்லையா, அல்லது அதை விட சிறந்த கல்லூரி அவங்களால கண்டுபிடிக்க முடியுதா, அல்லது தாம் தேர்வு செய்து மனதுக்குள் வைத்திருக்கிற கல்லூரி சிறந்த கல்லூரியில வரலையா, அதன் அடிப்படையில் ஒரு கல்லூரியில் சேருவது சேராமல் இருப்பது என்பது பெற்றோர்களும் மாணவர்களும் முடிவெடுத்துக்கொள்ளலாம். பட் அதற்கான வழிமுறைகளை, அதற்கான ஃபேக்டரை உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லி தரப்படும். நீங்க எந்த ஒரு காலேஜில் போய் இது காலேஜ் நல்ல காலேஜாங்க பையனை அங்கே சேர்த்தலாம் அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. எந்த காலேஜும் சார் சூப்பரான காலேஜ் சார், இப்போ லாஸ்ட் இயர் முடிச்ச எல்லா பையனும் கேம்பஸ் இன்டர்வியூல போயிட்டோம், அத்தனை பையனுக்கு நாங்கள் பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்றோம். காலேஜ் ஃபீஸ்லாம் பாருங்க சார், அந்த காலேஜில் அதிகம், அங்கே அதிகம், எங்ககிட்ட இவ்வளோதான் சார் ஃபீஸு
பாருங்க இந்த டிபார்ட்மெண்ட் இதாங்க சூப்பர் இன்னைக்கு என்றுதான் எல்லா கல்லூரிகளும் சொல்லி என்ன காரணம்னா காக்கைக்கும் தன் குஞ்சு பொற்குஞ்சு. எவர் ஒருவரும் தன்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்து சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம், இன்னைக்கு வந்து பொறியியல் கல்லூரி நடத்துவது என்பது இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான முதலீட்டுல வந்து ஒரு வணிகம் ஆகி போச்சு. அப்போ ஒரு கல்லூரி நடத்தணும் அப்படின் போது இந்த கல்லூரிக்கு என்று வந்து நிறைவான விஷயங்கள் மட்டும்தான் வந்து வெளியே சொல்ல முடியும். குறைகள் இருந்தால் யாரும் வந்து வெளியே காட்ட மாட்டார்கள். அப்போ குறைகள் இருக்குதா, இருந்தால் அது வந்து பையனுடைய படிப்பை பாதிக்குமா, வேலை வாய்ப்பை பாதிக்குமா என்பதை பெற்றோர்களும் சேர உள்ள மாணவர்களும் தான் கண்டறிய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் ஒரு நல்ல கல்லூரியை எப்படி தேர்வு செய்யலாம் என்பதை இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம என்ன ஒரு ஃபேக்டர் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு கல்லூரி வந்து எதுக்காக வந்து பொறியியல்ல வந்து ஒரு மாணவர் சேருகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா வேலைக்காக தான். 4 ஆண்டுகள் முடித்தா ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவோ ஒரு பிளேஸ்மெண்ட்டோ உடனடியாக நமக்கு ஒரு வேலை கிடைக்கும். ஒரு 20,000 30,000 40,000 சம்பளத்தில் வேலை கிடைக்கும். இந்த ஒரு காரணத்தை தவிர பொறியியல் சேர்றதுக்கு வேற எந்த காரணமும் யாராலும் வந்து இன்னைக்கு சொல்ல முடியாது. இல்லை சார் எனக்கு வந்து ஒரு டிகிரி வேணும் சார், நான் அதுக்காக தான் இன்ஜினியரிங் படிக்க வரட்டு எந்த மாணவனும் சொல்ல முடியாது. வேணா இன்னொரு காரணம் சொல்லலாம், அரசு சார்பில் சில கல்வி சலுகைகள் கல்வி கட்டணம் கொடுக்குறாங்க. இந்த காரணங்கள் வேணாக்கா பல மாணவர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கலாம். மற்றபடி பொறியியல் படிப்புக்கு மாணவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நியாயமான ஒரே ஒரு காரணம், பிரதான காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா வேலை கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எந்தெந்த காரணங்களால மாறுது, எது வந்து அதுக்கு வந்து சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு அனலைஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். அதுல முதல்ல இருக்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துவங்கிய ஆண்டு. சில கல்லூரிகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் துவங்கப்பட்டிருக்கும், ஒரு சில கல்லூரிகள் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் துவங்கப்பட்டிருக்கும். கல்லூரி துவங்கின ஆண்டில் என்ன சார் விஷயம் இருக்கு என்று பல மாணவர்கள் நினைக்கலாம். முக்கியமான விஷயங்கள் இதுக்குள்ளார இருக்கு. என்ன காரணம்னா 20 ஆண்டுகளுக்கு முன்னர் துவங்கப்பட்ட கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கல்லூரிகள் துவங்கப்பட்ட காலகட்டத்தில் பொறியியல் வந்து பெரிய டிமாண்ட் இருந்த காலகட்டம். அப்போ எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வாங்கிட்டு வந்து அன்னைக்கெல்லாம் வந்து சீட் ஃபில் பண்ண காலகட்டங்களில் துவங்கப்பட்ட கல்லூரிகளாக இருந்தால் அப்போ அதிகமான கல்லூரிக்கு பண வரவு இருந்தது. அந்த பண வரவு வைத்துட்டு கல்லூரி தனக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வசதிகள், வாய்ப்புகள், கட்டடங்கள், லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் துவங்கப்பட்ட கல்லூரியாக இருந்தால் தனக்கு கிடைத்த பண வரவை வைத்துக்கொண்டு எளிதாக வந்து பூர்த்தி செஞ்சுட்டாங்க. ஆனால் இந்த 10 ஆண்டுகளுக்கு பின்னர் துவங்கிய கல்லூரிகளாக இருந்தால் அது துவங்கிய பிறகு வந்து அவர்கள் பெரிய அளவில் வந்து பணம் வந்து எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அவர்களுக்கு குறைவாக இருந்ததுனால இதில் எடுத்து அடுத்த வருஷம் இந்த லேபை செஞ்சுக்கலாம், இந்த கட்டடத்தை கட்டிக்கலாம் என்று நினைத்த பல கல்லூரிகள் இந்த கடைசி 10 ஆண்டுகளுக்கு பிறகு துவங்கி இருந்தால் அவர்கள் வந்து தனக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முழுமையாக பூர்த்தி செய்வதற்கு அங்கே வாய்ப்பு குறையும். ஏன்னா எல்லா நிர்வாகமும் தேவையான பணத்தெல்லாம் வந்து கொண்டு வந்தே போட்டு செய்ய மாட்டாங்க. அடுத்த ஆண்டு அட்மிஷன்ல வரக்கூடிய பணத்தை வச்சுட்டு இந்த வசதியெல்லாம் செஞ்சுக்கலாம் என்று பல கல்லூரிகளும் திட்டமிடும். ஆக ஒரு கல்லூரி துவங்கி நிறைய நாட்கள் நிறைய ஆண்டுகள் ஆயிருந்தா அந்த கல்லூரிகள் ஒரு பெரும்பகுதி தனக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூர்த்தி செய்திருக்கும். புதிய கல்லூரிகளாக இருந்தால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூர்த்தி செய்வதில் ஒரு சில குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆக அப்ப அந்த துவங்கி ஆண்டை வைத்துட்டு நம்ம அதுக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னர் துவங்கப்பட்டது அல்லது 2000க்கு முன்னர் துவங்கப்பட்ட கல்லூரி இருந்தா அதுக்கு ஒரு 3 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். இல்லை சார் இந்த கல்லூரி வந்து 2000லேருந்து 2010க்குள்ள துவங்கப்பட்ட கல்லூரி அப்படின்னா 2 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். இல்லை சார் இந்த 2010க்கு பிறகுதான் ஒரு கல்லூரி துவங்கப்பட்டதுன்னா 1 மதிப்பெண் கொடுக்கலாம். ஆனால் ஒரு சில பெரிய நிர்வாகங்கள் 2010க்கு பிறகு ஒரு கல்லூரி துவங்கி இன்னைக்கு தேவையான முழுமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூர்த்தி செய்த கல்லூரிகளும் இருக்கு. அந்த கல்லூரிகளுக்கு ஒன்று நம்ம கொடுக்கின்ற அவசியம் கிடையாது. அதோட வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து தேவையான அளவு இருக்குன்றது திருப்தியாக தெரிந்தால் நீங்க 3 மதிப்பெண் கொடுக்கலாம். மற்றபடி ஒரு தெரியாத கல்லூரி, தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி போய் உங்களால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில அது துவங்கப்பட்ட ஆண்டு பார்த்தாலும் நீங்க நெட்ல கூட எடுத்துக்கலாம். அதை வைத்துட்டு அந்த கல்லூரிக்கு இது போன்ற 1 2 3 என்ற நீங்கள் மதிப்பெண்கள் வந்து கொடுக்கலாம். கல்லூரி துவங்கப்பட்ட ஆண்டு என்பது கல்லூரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூர்த்தி செய்வது எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்றது ஒரு அசம்ஷன் நாம் வந்து இந்த ஃபேக்டர் வந்து காரணமாகும். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க
கல்லூரியில் வழங்கப்படக்கூடிய கோர்ஸ். என்னென்ன கோர்ஸ் வந்து ஒரு கல்லூரியில் நடத்துறாங்க? சில கல்லூரியில் பார்த்தீங்கன்னா கல்லூரி துவங்கிய போது 5 கோர்ஸ் வந்து அனுமதி வாங்கியிருப்பாங்க. இந்த 20 ஆண்டுகளாக அந்த 5 கோர்ஸ் தான் நடத்தியிருப்பாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன விஷயங்களை அறிந்து கொள்ளலாம்னா, ஒரு கல்லூரி என்பது வந்து அது வளர்ச்சி பாதையில் வந்து போகுது அப்படின்னா கல்லூரி என்ன செய்யறாங்க, தனது புதிய கோர்சஸ் வந்து சூழ்நிலைக்கு டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து புது கோர்சஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்ப அதை ஆட் பண்ணிட்டு இருக்கிற கல்லூரியா இருந்தால் அது வளர்ச்சி பாதையில் செல்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மாணவர்கள் வந்து 5 கோர்ஸ்ல வந்து ஃபில் ஆயிடுறாங்க அப்படின்னும் போது அடுத்த ஆண்டு கல்லூரி என்ன செய்யும், இன்னும் 2 கோர்ஸை கொண்டு வரலாம், இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், புது பாடங்களை வந்து உருவாக்குவாங்க. புது பாடங்கள் வரும்போது இன்னும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கூடும். அப்படி இல்லாமல் துவங்கிய போது இருந்த அதே 5 பயிற்சிகள் மட்டும் தான் ஒரு கல்லூரி வைத்துட்டு இருக்குன்னா அந்த கல்லூரி வளர்ச்சி பாதையில் செல்லவில்லை, அல்லது அந்த கல்லூரி தேவையான அளவுக்கு மாணவர்களை வந்து அங்க சேரல என்ற ஒரு ஃபேக்டர் அங்கே இருக்க வாய்ப்புகள் உள்ளது. அப்போ ஒரு கல்லூரியில் வழங்கப்படக்கூடிய படிப்புகள்ல நம்ம வந்து இளநிலை படிப்புகளை தான் பார்க்குறோம், டிகிரி, பிஇ. அப்ப அதிகமான படிப்புகள் ஒரு கல்லூரியில் வைத்திருக்காங்க அப்படின்னா 10க்கும் மேற்பட்ட படிப்புகள் ஒரு கல்லூரியில் வைத்திருக்குன்னா அது வந்து பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கல்லூரிகளுக்கு 3 மதிப்பெண்கள் கொடுங்க. இல்லை சார் வந்து ஒரு 6ல இருந்து ஒரு 9 படிப்புகள் நடத்துகிற கல்லூரினா ஒரு மீடியம் லெவல் கல்லூரியை எடுத்துட்டு அதுக்கு 2 கொடுக்கலாம். 5 அல்லது 5க்குள்ளதான் ஒரு கல்லூரியில் படிப்புகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து 1 மதிப்பெண் வந்து கொடுக்கலாம். அப்போ வளர்ச்சி பாதையில் கல்லூரி செல்வதா இல்லையா என்பதை அங்க நடத்தக்கூடிய பாடப்பிரிவுகள் அடிப்படையில் நாம ஓரளவுக்கு கணிக்கலாம். இதில் அடுத்து பார்த்தோம்னாக்கா கல்லூரியோட அமைவிடம். காலேஜ் எங்க அமைஞ்சிருக்கு? காலேஜ் அமைஞ்சிருக்கிறதுல 2 ஃபேக்டர் இருக்கு. ஒன்று வந்து நிறைய மாணவர்கள் வந்து நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நகர கல்லூரிகளாக இருந்தால் அங்கே வந்து கம்யூனிகேஷன் நாலேஜ் வந்து அங்கே ஈஸியாக கிடைக்கும். ஒன்று. 2வது விஷயம் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் அங்கே வந்து ஈஸியாக வந்து டெவலப் பண்ணிக்கலாம். 3வது வேலை வாய்ப்பு வந்து ஒரு பிஇ முடித்த மாணவன் வந்து ஒரு கிராமத்தில் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்க போகிறதில்ல. அப்போ நகரத்தை நோக்கி தான் நாளைக்கு செல்ல வேண்டியிருக்கும். அப்போ நகரத்து அருகில் உள்ள கல்லூரிகளில் படித்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு வேலை தேடுவதற்கு அது வசதியாக இருக்கும். படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே வந்து வேலை வாய்ப்புகளை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுடைய சிந்தனை வந்து நகரத்தை நோக்கி பெரும்பாலும் இருக்கும். ஆனால் அதுக்காக நகரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் சிறந்த கல்லூரிகள் என்று ஒரு தவறான முடிவுக்கு வர வேண்டாம். கிராமப்புறத்தில் அமைந்துள்ள கல்லூரிகள்லாம் வந்து ஒரு சிறந்த கல்லூரி இல்லை அப்படின்ட்டு இதை மட்டும் நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. அப்போ இந்த ஃபேக்டர் எதை வந்து காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கல்லூரி எந்த இடத்தில் அமைந்துள்ளது என்பதை பொறுத்து அங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள், ஒரு ரொம்ப ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், ஒரு போதுமான போக்குவரத்து வசதி இல்லாத இடத்துல ஒரு கல்லூரி இருக்குன்னா ஒரு தரமான ஆசிரியர்கள் அந்த கல்லூரிக்கு வந்து பணிபுரியறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. அதே போல அந்த கல்லூரிக்கு வந்து நகரத்தில் இருந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப ஒரு குக்கிராமத்தில் ஒரு கல்லூரிக்குன்னா அங்கே போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது, போக்குவரத்து வசதி இருக்காது, மாணவர்கள் தங்குவதற்கான ஒரு ரூமோ ஒரு விடுதி வசதி போன்றவர்கள் சிறப்பாக அமையாத காரணத்தினால் அந்த கல்லூரிக்கு வந்து ஒரு நகரம் சார்ந்த மாணவர்கள் வந்து வரது வந்து பெருசாக இருக்காது. அப்போ ஒரு கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய இடமும் ஒரு சிறப்பான கல்லூரி தரமான கல்வியை கொடுப்பதில் பங்கு கொள்கிறது. அப்போ ஒரு கல்லூரி நகரம் அல்லது நகரம் சார்ந்த இடங்களில் அமைந்திருக்குன்னா அதுக்கு வந்து 3 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். அல்லது ஒரு மீடியமான ஏரியா அந்த மாதிரி இருந்தாக்க 2 மதிப்பெண்கள் கொடுங்க. கிராமம், போதுமான போக்குவரத்து வசதி கிடையாது, ஒரு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் கூட கிடையாது, பக்கத்தில் வீடுகளே கிடையாது, ஒரு ஊரே கிடையாது, ஒரு பொட்டல் காடில் அமைந்திருக்குன்னா 1 மதிப்பெண் கொடுக்கலாம். என்ன காரணம்னா இவையெல்லாம் தான் ஒரு கல்லூரியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு பயன்படக்கூடிய ஃபேக்டர்ஸ்.
அதே சமயத்தில் வந்து சில கல்லூரிகள் சில நிர்வாகங்களுடைய சில கல்லூரிகள் கிராமப்புறத்தில் வந்து கட்டியிருந்தாலும் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளோ போக்குவரத்து வசதி இதெல்லாம் வந்து சிறப்பாக செய்த கல்லூரிகள் இருக்கு. அவைகளுக்கு வந்து ஒரு மதிப்பெண் கொடுக்காதுங்க. அவைகள் நம்ம நகரத்துக்குரிய வசதிகள்லாம் வந்து செய்து வைத்திருக்காங்க, அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அவைகளுக்கு 3 மதிப்பெண்களை கொடுக்கலாம். ஒரு அசம்ஷன் இதன் வழியாக. அடுத்ததாக வந்து கட்டணம். பொதுவாக இன்ற கால சூழ்நிலை ஒரு பொறியியல் கல்லூரி என்பது பல கோடிகள் முதலீட்டில் வந்து நடக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இன்னைக்கு கல்வி சேவையாக வழங்கணும் அப்படின்னு அரசாங்கம் சொன்னாலும் இது இன்றைக்கு சூழ்நிலையில் வந்து நடைமுறையில் வந்து சாத்தியமில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். அப்போ அந்த சூழ்நிலையில கோடிக்கணக்கில் முதலீடு செய்யக்கூடிய எந்த ஒரு கல்லூரி நிறுவனமும் சேவைக்காக மட்டுமே வந்து கல்வி வந்து இன்னைக்கு நடத்த முடியாது. அந்த சூழ்நிலையில் இந்த கட்டணம் என்பது 3 விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. ஒன்று வந்து அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய கட்டணங்கள் வாங்குறது ஒன்று. ரெண்டாவது வந்து டிமாண்டை பொறுத்து சில சூழ்நிலைகளில் சில படிப்புகளுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும், அதிக மாணவர்கள் வந்து சேர்க்கைக்கு வருவாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் அந்த படிப்புக்கு மட்டும் சேர்ந்த நன்கொடையாவோ அல்லது கட்டணங்களை சேர்த்து பெறுவது ஒன்று. மூன்றாவது ஒரு கல்லூரி நிர்வாகம் நடத்தணும் அப்படின்னா அதுக்குன்ட்டு சில செலவினங்களாக இருக்குது. அதை மேட்ச் பண்ணுறதுக்காவது ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை வந்து வாங்கித்தாங்க. சேவைக்கே நடத்துறதா இருந்தாலும் ஒரு மினிமம் கட்டணம் வாங்கலாக்கா அந்த நிர்வாகத்தை நடத்த முடியாது. அப்போ இந்த 3 ஃபேக்டர் வந்து ஒரு கட்டணத்தில் இருக்கு. தனியார் சுயநிதி கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தா அரசு நிர்ணய கட்டணம் இருந்தாலும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு வந்து நன்கொடை வந்து வாங்குறாங்க. அது வெளிப்படையாகவே தான் வந்து நடக்குது. அப்படின்னும் போது இந்த கட்டணம் என்பது ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில் மாணவர்கள் வந்து சேருவதற்கு எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள், அந்த ஆர்வம் காட்டுறது அப்படிங்கிறது அந்த கல்லூரியோட சிறப்பு, அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே படித்த மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, இவைகளையெல்லாம் அடிப்படையாக கொண்டு அந்த கல்லூரியில் வந்து கட்டணங்கள் கூடுதலாகவோ அல்லது நன்கொடையை வந்து சேர்த்து பெறுவது நிர்ணயிக்கப்படுகிறது. சார் அப்போ வந்து அதிக கட்டணம் ஒரு கல்லூரியில் வாங்கினா அது வந்து பெஸ்ட் காலேஜா அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் தோன்றும். அப்போ வந்து சேவை நோக்கில் ஒரு கல்லூரி வந்து அரசு நிர்ணயித்த கட்டணத்தை வாங்கினா அது சிறந்த கல்லூரி இல்லையா என்ற கேள்வி வந்து உங்களுக்கு தோன்றும். இதுக்கு வந்து நம்ம அர்த்தம் வந்து அப்படி எடுத்துக்க கூடாது. சேவை நோக்கில் நடத்தப்படக்கூடிய கல்லூரிகளை வந்து எளிதாக நம்ம அடையாளம் கண்டுகொள்ளலாம். சில சமுதாயம் சார்பில் வந்து சில கல்லூரிகள் நடத்துவாங்க, அல்லது வந்து சில சேவை அமைப்புகள் சார்பில் வந்து சில கல்லூரிகள் நடத்தப்படும். அவைகள் எல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய கல்லூரிகள். அவைகள் வந்து அந்த சமுதாயம் சார்ந்த மாணவர்களுக்கோ அல்லது வந்து சில குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த மாணவர்களுக்கோ அல்லது வந்து ஒரு ஏழை மாணவர்களுக்கோ வந்து கட்டணம் அரசு நிர்ணய கட்டணத்தை விட குறைவாக கூட வாங்குறாங்க. அவைகள் வந்து இது எக்ஸெப்ஷன். மற்ற கல்லூரிகள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விடவும் சில கல்லூரிகள் வந்து குறைவாக வாங்குறாங்க. என்ன காரணம்? மாணவர் சேர்க்கை குறைவாக இருக்கும்போது கட்டணத்தை குறைக்க வாய்ப்புகள் இருக்கு. சில கல்லூரிகள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக வாங்குறாங்க. என்ன காரணம்? அவங்க மாணவர் சேர்றதுக்கு டிமாண்ட் இருக்கு. அப்ப நம்மளுடைய தேவை என்னன்னா ஒரு சிறந்த கல்லூரி தேர்ந்தெடுக்கிறதான தவிர அந்த கல்லூரி நிர்வாகமோ அல்லது வந்து சேவை நடத்துதா, சேவை நோக்கில் நடக்கிறதா, இது ஒரு அனலைஸ் பண்ணல. இப்போ நம்ம அப்போ கட்டணங்கள் அதிகமா வாங்குறாங்கன்னா எங்கிட்ட அவ்வளவு மாணவர்கள் சேர்றதுக்கு தயாரா இருக்காங்கன்றது அதுக்கு அர்த்தம். அப்ப அதிகமான மாணவர்கள் சேர்றாங்க அப்படின்னா அங்க தரம் ஓரளவுக்கு வந்து நிர்வகிக்கப்படுகிறதுன்னு தான் அர்த்தம். அப்ப அந்த வகையில கட்டணம் அதிகமாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா மதிப்பெண்கள் வந்து அதுக்கு 3 கொடுக்கலாம். அரசு நிர்ணயித்த கட்டணம் தான் எங்க சில இடத்துல வாங்குறாங்க அப்படின்னா மதிப்பெண் 2 கொடுக்கலாம். அதை விடவும் ஒரு கல்லூரி வந்து தனது கட்டணத்தை வந்து குறைத்து வாங்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய போட்டியினால மாணவர்கள் போதுமான அளவுக்கு சேரல, இந்த காரணங்களால் வந்து குறைத்து வாங்கலாம்னு சில நிர்வாகங்கள் முடிவு பண்ணி வாங்கலாம். இதை சேவைக்காக இதுல வந்து வாங்கக்கூடிய நிறுவனங்கள் இதுல வந்து விதிவிலக்கு. மற்றபடி பொதுவா எல்லா மாணவர்களுக்கும் கட்டணம் கவர்மெண்ட் 50,000 தான் 40,000 தான் வாங்குறேன் அப்படின்ற ஒரு கல்லூரி வாங்குதுன்னா போதுமான மாணவர் சேர்க்கை வந்து அங்க கிடைக்கவில்லை என்று கூட அதுக்கு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கல்லூரிகளுக்கு மதிப்பெண் 1 கொடுக்கலாம். அடுத்ததாக சென்ற ஆண்டு அங்கு சேர்க்கை சென்ற ஆண்டு அப்படிங்கிறத விட முந்தைய ஆண்டுகளில் சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். சேர்க்கை ப்ரீவியஸ் ஆண்டுகள் வந்து சேர்க்கை. அப்போ
ஒரு கல்லூரி என்பது அங்கு எத்தனை படிப்புகள் நடத்தப்படுகிறது என்பதன் அடிப்படையில் ஒவ்வொரு படிப்புக்கும் எத்தனை இடங்களில் மாணவர்கள் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பல்கலைக்கழகமும் அரசாங்கமும் நிர்ணயிக்குது. அப்ப அந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டுகளில் அந்த கல்லூரி பூர்த்தி செய்திருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, மாணவர்கள் வந்து இப்போ நாட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 500 கல்லூரிகள் இருந்தாலும் 500 கல்லூரிகளிலும் எல்லா இடங்களும் பூர்த்தி ஆகலை. அப்போ அதில் சிறந்த கல்லூரி, தரமான கல்லூரி, வேலை வாய்ப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற கல்லூரி, ஃபேமஸான கல்லூரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கல்லூரி, இப்படி பல காரணங்களை வச்சுட்டு மாணவர்கள் வந்து கல்லூரிகள் தேர்வு செய்கிறாங்க. அப்போ எந்த கல்லூரிகள் இந்த மாணவர் சேர்க்கையை வந்து முழுமையாக பூர்த்தி செய்திருக்கு அல்லது அதிக மாணவர்களை சேர்த்திருக்காங்களோ அந்த கல்லூரி ஓரளவுக்கு தரமான கல்லூரி என்ன நாம் அறிந்து கொள்ளலாம். சில கல்லூரிகள்லாம் பார்த்தாங்கன்னாக்கா மாணவர் எண்ணிக்கை வந்து ஒற்றை இலக்கம் அல்லது வந்து மொத்த மாணவர் எண்ணிக்கையே வந்து 200க்கு கீழெல்லாம் சில கல்லூரிகள் இருக்கு. 4 ஆண்டு மாணவர்களும் சேர்த்து 200க்கு கீழெல்லாம் இருக்கு. இந்த கல்லூரியெல்லாம் வந்து தொடர்ந்து செயல்படுவதில் வந்து அவங்களுக்கு நிதி சிரமங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அது போன்ற கல்லூரிகள் தரமான கல்வி வந்து வழங்குறதுல சிரமங்கள் உண்டு. அப்போ ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய அல்லது சேர்க்கை எவ்வளவு மாணவர்கள் சென்றாண்டோ அதற்கு முந்தைய ஆண்டுகளிலோ சேர்ந்தார்கள் என்பதை கொண்டு கல்லூரியின் தரத்தை ஓரளவுக்கு நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ அதிக மாணவர்கள் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்லூரியாக இருந்தால் 3 மதிப்பெண்களும் அந்த கல்லூரியோட இன்டேக்கில் வந்து ஒரு 50% மேல மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க படிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு 2, 50% குறைவாகத்தான் போன ஆண்டுலையோ அல்லது அதற்கு முந்தைய ஆண்டுலையோ மாணவர்கள் சேர்ந்தார்கள் என்றால் அதற்கு 1 மதிப்பெண்ணும் வழங்கலாம். மாணவர் சேர்க்கை என்பது இன்றைக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர். தரத்தை வந்து நாம கணக்கிடுதல் என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தேர்வு முடிவு. தேர்வு முடிவு என்பது கல்லூரியில் மாணவர்கள் சேர்ற வரையும் தான் ஒரு கல்லூரி நல்ல கல்லூரியா இல்லையான்ட்டு அனலைஸ் பண்ண முடியும். சேர்ந்துட்ட பிறகு அங்கு தரமான கல்வி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டால் மாணவர்கள் வந்து அதிக தேர்ச்சி பெறுவார்கள். இதுல இது இன்னொரு ஃபேக்டர் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பல மாணவர்களை வந்து இப்போ அரசு கொடுக்கக்கூடிய அந்த கல்வி உதவித்தொகைக்காக வந்து ஒரு பொறியியல் படிக்கக்கூடிய திறன் இல்லாத மாணவர்கள் கூட வந்து இன்னைக்கு பல கல்லூரிகள் வந்து சேர்ந்திருக்காங்க. அப்ப அந்த மாணவர்கள்லாம் வந்து பல பாடங்களை வந்து தேர்ச்சி பெறுகிறது. அப்போ அந்த இடத்துல ரிசல்ட் வந்து குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இதே தரத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய கல்லூரியாக இருந்தால் நாங்கள் வந்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தான் இடம் கிடைக்கும். அப்போ தரத்தை ஒரு கல்லூரி மெயின்டைன் பண்ணலாம் என்ன ஆகும், குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அங்கே உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்கும். ஆக சென்ற ஆண்டுகள் அதுக்கு முந்தைய ஆண்டுகளில் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் நடத்திய தேர்வுகளில் அந்த கல்லூரி பெற்ற தேர்ச்சி விகிதம், அதாவது பர்சன்டேஜ், 100%க்கு சில கல்லூரிகள் 10% ரிசல்ட்டை தான் வாங்கியிருக்காங்க. அப்போ 100 மாணவர்கள் 90 பேர் ஃபெயிலு, 10 பேர் தான் பாஸ். அப்போ அங்கே பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுடைய கல்வி தகுதி, தரம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதையெல்லாம் வைத்து தான் வந்து ரிசல்ட் வந்து அமையுது. ஆக நல்ல தேர்ச்சி முடிவுகள் ஒரு கல்லூரியில் கிடைக்குது அப்படின்னாக்கா குறைந்தது ஒரு 70%க்கு மேலே வந்து ஒரு கல்லூரியில் வந்து ரிசல்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கல்லூரிகளுக்கு வந்து 3 மதிப்பெண்ணும், ஒரு 40லேருந்து 70 வரையும் இருக்குன்னா 2 மதிப்பெண்ணும், 40க்குள்ளதான் இருக்கு அப்படின்னா அந்த கல்லூரிக்கு 1 மதிப்பெண்ணு கொடுக்கலாம். இந்த தேர்ச்சி ரிசல்ட்லாம் வந்து நம்ம இணையத்தில் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கு. அதில் போய் ஒரு கல்லூரியோட சென்ற ஆண்டு அதுக்கு முந்தைய ஒரு 3 ஆண்டுகளுடைய தேர்ச்சி சதவீதங்களை வந்து பெற்றோர்களும் மாணவர்களும் வந்து அறிந்து கொள்ளலாம். தேர்வு முடிவு. அடுத்த ஃபேக்டர், இதில் பாதிக்கக்கூடிய அடுத்த ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அங்கு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் வந்து எப்படி வந்து ஒரு நல்ல கல்வி அல்லது நல்ல கல்வி நிறுவனத்தை தேர்வு செய்வதில் வந்து அமைது அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கு வந்து பல்கலைக்கழகம் நிர்ணயித்துள்ள கல்வி தகுதி உடைய ஆசிரியர்கள் வேண்டும் அப்படின்னா அவர்களுக்கு நல்ல சம்பளம் வந்து கொடுக்கணும். நல்ல சம்பளம் வந்து ஒரு நிர்வாகம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மாணவர்கள் வந்து முழுமையான இன்டேக் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். மாணவர்கள் முழுமையாக இன்டேக் ஃபில் ஆயிருக்கணும் அப்படின்னா அந்த கல்லூரி தரமான கல்லூரின்ட்டு வந்து பொதுமக்கள் மத்தியில் நேம் இருக்கணும்.
பொதுமக்கள் மத்தியில் வந்து நேம் ஒரு கல்லூரிக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா அது வளர்ச்சி பாதையில் வந்து இருக்கணும். ஆனால் பல கல்லூரிகளில் அங்கே குறைவான மாணவர்கள் படிக்கின்ற காரணத்தால் ஆசிரியர்களுக்கு வந்து அதிக ஊதியம் கொடுக்க முடியவில்லை. ஆசிரியர்களுக்கு வந்து நல்ல ஊதியம் கொடுக்க முடியும்னா தரமான ஆசிரியர்கள் வந்து அங்கே கிடைக்க மாட்டாங்க. அப்போ ஏன் பல கல்லூரிகள் என்ன செய்யுது, அங்கே சென்ற ஆண்டு படிப்பை முடித்த மாணவர்களை வைத்து கூட பாடம் நடத்துவதாக சில கல்லூரிகளில் வந்து நம்ம செய்தி கேள்விப்படுறோம். அப்போ அது போன்ற இடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு நல்ல கல்வி வந்து பெற முடியாது. அப்போது தரமான ஆசிரியர்கள் ஒரு கல்லூரியில் பணிபுரிந்தாதான் மாணவர்கள் வந்து நல்ல கல்வியை பெற முடியும், நல்ல ரிசல்ட்டை பெற முடியும். அப்போ ஒரு கல்லூரியோட தரம் என்பது அங்கே பணிபுரியும் ஆசிரியர்களை கொண்டு தான் வந்து 75% நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ அங்கே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் யார், அவர்களுடைய கல்வி தகுதி என்ன, அவர்களுடைய அனுபவம் என்ன, இவைகளை எல்லாம் கொண்டு அங்கே தரமான ஆசிரியர்கள் பணிபுரிகிறாங்கன்னா அந்த கல்லூரிக்கு 3 மதிப்பெண்களும், இல்லை போதுமான அளவுக்கு தரமான ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னா 2 மதிப்பெண்களும். சில கல்லூரிகளில் ஆசிரியர்கள் பெயரே வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க பிஇ படிச்சிருப்பாங்க இல்லை எம்இ இன்கம்ப்ளீட் ஆகிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய கல்லூரியாக இருந்தால் கல்லூரிக்கு 1 மதிப்பெண்ணும் ஆசிரியர்களை பொறுத்து வந்து வழங்கலாம். அடுத்தது, ஒரு கல்லூரி நிர்வாகம் ஒரு பொறியியல் கல்லூரி மட்டும்தான் நடத்துதா அல்லது கூட வேறு கல்வி நிறுவனங்களையும் வந்து அவைகள் நடத்துகிறாங்களா? ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் நடத்தலாம், அல்லது வந்து ஒரு ஒரு மருத்துவம் துணை மருத்துவ கல்லூரிகள் நடத்தலாம், ஒரு பாலிடெக்னிக் நடத்தலாம். அப்போ கூடுதல் கல்வி நிறுவனங்கள், சில கல்லூரி நிர்வாகங்கள் 1, 2, 3, 4, 5, 10 கல்வி நிறுவனங்கள் கூட ஒரே நிர்வாகம் நடத்தும். ஆனால் சில கல்வி நிறுவனங்கள் ஒரே ஒரு பொறியியல் கல்லூரி தான் நடத்தும். சார் ரெண்டுக்கு என்ன சார் வந்து ரெண்டுலேயும் வந்து என்ன ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஒரே ஒரு கல்லூரியை நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சுட்டு தான் அந்த கல்லூரியை டெவலப் பண்ண முடியும், தேவையான ஃபெசிலிட்டிஸ் செய்ய முடியும், ஆசிரியர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியும். சில சூழ்நிலைகளில் போதுமான அளவுக்கு அங்கே மாணவர் சேரலாம், என்ன ஆகும், அந்த கல்லூரி வரக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர்களோட எண்ணிக்கையை குறைச்சிடும் அல்லது சம்பளத்தை குறைச்சிடும். சம்பளத்தை குறையும் போது தரமான ஆசிரியர்களை வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் வந்து என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை அப்படிங்கிறத வந்து செலவு பண்ணி நிர்வாகங்கள் வந்து உருவாக்கணும்னா அங்கே போதுமான அளவுக்கு வருமானம் இருக்கணும். அப்போ ஒரே கல்லூரி நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு இதில் பல நேரங்களில் வந்து சிரமம் உருவாகும். அப்போது 1க்கு மேற்பட்ட 4, 5 கல்வி நிறுவனங்களில் நடத்தக்கூடிய கல்லூரி நிர்வாகங்களுக்கு ஏதாவது காரணங்களால ஒரு நிர்வாகத்தில் போதுமான அளவுக்கு பணம் வரவு இல்லைன்னா கூட மற்ற கல்லூரிகள் வரவை வைத்துட்டு தேவையான வசதிகளை வந்து செய்வாங்க. அப்போ சிங்கிள் காலேஜ் நடத்துகிறவங்களுக்கு இது தேவையான வசதி வாய்ப்புகளையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து செய்யறதுல பண செலவுகள் சிரமங்கள் இருக்கு. இதே பல கல்வி நிறுவனங்களை நடத்துகிறவங்களுக்கு இது ஓரளவுக்கு வந்து அவங்களால வந்து சமாளிக்க முடியும். மற்ற கல்வி நிறுவனங்களின் வரவை கொண்டு எங்கே வந்து தேவைப்படுதோ, எங்கே வரவு குறைவாக இருக்கோ அவற்றுக்கு தேவையான பணத்தை அதிலிருந்து எடுத்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு கல்வி நிறுவனம் 1க்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் நடத்துது, குறைந்தது வந்து ஒரு 5 காலேஜுக்கு மேலே நடத்துறாங்க அப்படின்னா அவெல்லாம் வந்து பணம் வந்து ஓரளவு பண பிரச்சனைகள் இல்லாமல் நிர்வாகங்கள் நடத்துகிற சாமர்த்தியத்தை பெற்றிருக்கும். அப்படின்னு தான் அவைகளுக்கு 3 மதிப்பெண்கள். 2, 3, 4 வரை கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாங்கன்னா அவைகளுக்கு 2ம். ஒரே ஒரு கல்லூரி தான் நடத்துதுன்னா அவற்றிற்கு 1 மதிப்பெண்ணும் நாம் வந்து வழங்கலாம். அடுத்ததா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு வசதி. கட்டமைப்பு வசதி என்பது ஒரு கல்லூரி நடைபெறுவதற்கு தேவையான கட்டடங்கள், லேபு வசதிகள், பஸ் போக்குவரத்து வசதிகள், மாணவர்களுக்கான விடுதி வசதிகள், உள்ள இருக்கக்கூடிய படிப்பை சொல்லித் தருவதற்கான இயந்திரங்கள், கருவிகள், இவைகளால் என்ன சொல்றாங்கன்னாக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். சில கல்லூரிகளில் வந்து அது வந்து போதுமான அளவுக்கு அது அதை விட அதிகமாக சில கல்லூரிகள்லாம் வந்து அந்த வாய்ப்புகளை வந்து செஞ்சிருப்பாங்க. நல்ல நிதி நிர்வாகம் இருக்கக்கூடிய கல்லூரிகள், கல்லூரி நடத்துவதை வந்து ஒரு பிரதானமாக வந்து எடுத்து செய்யக்கூடிய
கல்லூரிகள், வளர்ச்சி பாதையில் வந்து கொண்டு போகணும் அப்படின்ற கல்லூரிகள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அது எந்த அளவுக்கு அரசு சார்பில் வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு பணத்தை செலவிட்டு செய்வாங்க. ஒரு சில கல்லூரிகள் பணத்தை மட்டுமே இலக்காக கொண்டு செய்யப்படுகிற கல்லூரிகள் என்ன செய்வாங்க, எல்லாத்துக்குமே செலவு பண்ண மாட்டாங்க. எது அத்தியாவசியம், எது மினிமமாக வந்து நம்ம செய்ய முடியும், அது போன்ற செலவுகளை மட்டும் செஞ்சுட்டு கல்லூரிகள் வந்து ஒரு பள்ளியை நடத்துறது போல வந்து நடத்துவாங்க. அது போன்ற நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் முழுமையான கல்வி அறிவை வந்து பெற முடியாது. அப்போ ஒரு முழுமையான கட்டமைப்பு, சில கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டி மேலே வந்து தளத்தை கூட கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சிருப்பாங்க. அப்போ அது போன்ற இடங்களில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நல்ல கல்வி, தரமான கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. அப்போ ஒரு முழுமையான கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கல்லூரியில் இருக்குது அப்படின்னா அந்த கல்லூரிக்கு வந்து 3 மதிப்பெண்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஓரளவுக்கு இருக்கு, ஒரு அரசு நிர்ணயித்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா 2 கொடுக்கலாம். இல்ல ஒரு பேருக்காக தான் நடக்குது அப்படின்னா 1 மதிப்பெண் வந்து கொடுக்கலாம். கண்டிஷன் அடுத்தது நம்ம பார்க்க போறது கண்டிஷன், கட்டுப்பாடு. பொறியியல் காலேஜில் பெற்றோர்கள் வந்து பல சிரமங்கள் வந்து அனுபவித்தது வந்து பல்வேறு சூழ்நிலைகளை வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம். லேட் ஆஃப் பண்ணால் ஃபைனு, ஐடி கார்டு போடலாம் ஃபைனு, யூனிஃபார்ம் போடலாம் ஃபைனு, இப்படி என்னென்ன காரணங்கள்லாம் கிடைக்குமோ அந்த காரணங்கள்லாம் சொல்லி ஃபைன் வாங்குறான்னு சொல்லிட்டு பல ஏழை பெற்றோர்களை வந்து நாம் வந்து சொன்ன செய்திகளை வந்து கேட்டிருப்போம். அப்போ ஒரு கல்வி நிறுவனம் என்பது ஒழுக்கம் தான் வந்து கல்விக்கு வந்து ஒரு அடிப்படை தேவை. ஆனால் அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கல்வி நிறுவனத்தில் படிக்க வரக்கூடிய அத்தனை மாணவர்களும் பணக்கார மாணவர்கள் கிடையாது. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய மாணவர்களும் இருப்பாங்க, தினக்கூலியோட பெற்றோர்களுடைய மாணவர்களும் அங்கே வந்து இருப்பாங்க. அப்போ அந்த மாணவர்களுக்கு ஒரு ஐடி கார்டு போடல 100 ரூபாய் ஃபைனை கட்டு, அல்லது வந்து 10 நிமிஷம் லேட்டாக வந்தால் 100 ரூபாய் ஃபைனை கட்டு, அல்லது கட்டணம் செலுத்தலையா ஒரு செமஸ்டர் கட்டணம், ஒவ்வொரு நாளைக்கும் ஃபைன் லேட்டாக கட்டினேன் 100 ரூபாய் கட்டு என்று மாணவர்களிடம் வந்து பிடுங்கக்கூடிய சில கல்வி நிறுவனங்கள் இருக்கு, இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அதில் அனுபவப்பட்ட மாணவர்கள்லாம் வெளியில் போய் என்ன சொல்லுவாங்கன்னா, தான் பெற்ற சிரமங்களை மற்ற மாணவர்கள் பெறக்கூடாதுன்னு, ஏப்பா இந்த காலேஜ் மட்டும் தயவு செய்து சேராதுன்னு சொல்லி அவங்களே வந்து பிரச்சாரம் பண்ணிடுவாங்க. அப்போ கட்டுப்பாடு என்பது நிஜமாக மாணவனுடைய கல்வி வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்தால் நாம் வந்து அது வரவேற்கலாம். சில கல்லூரிகள் வந்து பையன் பட்டம் பெண்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. கோ எஜுகேஷன் அப்படின்னு நம்ம நடத்தும் போது பையனும் பெண்ணும் பேசக்கூடாதுன்னா அந்த அளவுக்கு கூட பையன் மெச்சூரிட்டி அறிவு இல்லாமல் ஒரு பொறியியல் கல்லூரிக்கு வரல. பட் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் வந்து கல்வியோட தரத்தை வந்து கண்டிப்பாக உயர்த்தாது. மாணவர்கள் வந்து அந்த தவறு வெளியே தெரியாமல் எப்படி அதை செய்யலான்ற ஒரு சிந்தனை தான் வந்து மாணவர்களுக்கு வளர்த்தோம். நம்ம பொறியியல் துறை சார்ந்த சிந்தனைகளை வளர்த்த வேண்டிய இடத்துல இது போன்ற தேவையில்லாத கட்டுப்பாடுகள் மூலம் சில கல்லூரி நிர்வாகங்கள் பணம் சம்பாதிக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள்லாம் என்ன அப்படின்னு பாருங்க. சில கல்லூரிகள் எங்கள் கல்லூரி பேருந்தில் தான் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுக்கு 20,000 ரூபாய் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பணத்தை பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க. மதிய உணவு எங்கள் கல்லூரி தான் நீங்கள் சாப்பிடணும், அதுக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கட்டு. ஏழை மாணவர்கள் வந்து வீட்டிலேருந்து மதிய உணவு கொண்டு வந்து சாப்பிட்றதுல தவறு ஒன்றும் கிடையாது. ஒரு ஏழை மாணவன் வந்து ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல இருப்பான், அவன் ஒரு சைக்கிளில் கூட கல்லூரிக்கு வருவான். அதே சில கல்லூரி நிர்வாகங்கள் வந்து அனுமதிக்கிறது இல்லை, காலேஜ் பஸ்ஸில் தான் வரணும், வருஷத்துக்கு 10,000 கட்டு. இப்படி படிப்புக்கு தேவையில்லாத கட்டுப்பாடுகள் மூலம் சில கல்லூரிகள் வந்து பணம் சம்பாதிக்குது. அது விரல் விட்டு எண்ணக்கூடிய கல்லூரிகள், எல்லா கல்லூரி இதை செய்யல. கல்வி என்பது என்ன என்பதை புரிந்து கொண்ட நிறுவனங்கள் இதெல்லாம் செய்யறதில்லை. அதில் ஒரு புரிதல் இல்லாமல் எதெல்லாம் வந்து பையன்கிட்ட வந்து பணம் பிடிங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கோ அதை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய சில கல்வி நிறுவனங்கள் இது போன்ற தேவையில்லா கட்டுப்பாடுகள் விதிப்பதன் மூலம் மாணவர்களிடம் பணத்தை பிடுங்குறாங்க. இது கல்லூரிக்கு ஒரு அவப்பெயர் தான் உருவாக்குதுன்றது அந்த நிறுவனங்கள் வந்து புரிந்துக்கிறதில்லை. அது போன்ற தேவையில்லாத கட்டுப்பாடுகள் அந்த கல்லூரியில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. இது யார் மூலம் தெரிஞ்சுக்க அப்படின்னா, அங்கே ஏற்கனவே படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது படிப்பை முடித்த மாணவர்கள் கேட்டாங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, தேவையற்ற கட்டுப்பாடுகள் ஒரு கல்லூரி விதிச்சு வச்சிருக்கு, பண ஆதாயத்தை அதன் மூலம் உருவாக்குதுன்னா அந்த கல்லூரிக்கு நீங்க 1 மதிப்பெண்கள் கொடுங்க. அல்லது இல்லை கட்டுப்பாடுகள்ன்றது வந்து
என்ன கட்டுப்பாடுகள் வந்து தேவையோ, ஒரு கல்வி நிறுவனத்துக்கு தேவையோ அந்த கட்டுப்பாடுகள் மாணவர்களுக்கு வந்து படிப்பு சார்ந்த, கல்வி சார்ந்த, அறிவு சார்ந்த சுதந்திரம் முழுமையாக இருக்கு, 3 மதிப்பெண்கள் கொடுங்க. இல்ல தேவை இல்லாததும் இருக்கு, பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்ல, அந்த மாதிரி நிறுவனமாக தான் 2 மதிப்பெண்கள். இன்னும் நாம பார்க்க போறது சீனியர் மாணவர்கள். ஒரு கல்லூரிக்கு வந்து செலவில்லாத விளம்பர தூதுவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கு படித்து கொண்டிருக்கிற அல்லது ஏற்கனவே படித்து முடித்து வெளியில் வந்த மாணவர்கள் தான். ஒரு மாணவன் தான் படித்த கல்லூரி அந்த நிர்வாகம் அவனுக்கு திருப்தியா இருந்துச்சுனாக்கா, குறைந்தது வந்து 5 பேர்கிட்ட அந்த கல்லூரியை பற்றி வந்து அவன் நல்ல விதமா போய் சொல்லுவான். அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து அவனை திருப்திப்படுத்தவில்லை, ஒரு தரமானதாக அமையலைன்னா 50 பேர்கிட்ட கொண்டு அவனை பிரசாரம் பண்ணுவான். அப்போ அங்க படித்த ஒன்று மாணவர்களை வந்து சந்திச்சு பாருங்க, கேட்டு பாருங்க அவங்க என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கருத்துக்கள் முழு கருத்தை வந்து உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதன் அடிப்படையில் ஒரு கல்லூரியோட தரத்தை வந்து ஓரளவுக்கு நாம தீர்மானம் செய்யலாம். நல்ல கல்லூரி, படிப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நல்ல ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கல்லூரி மேல வந்து அங்கே படிக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய வாய்ஸ் இருந்தால் 3 மதிப்பெண்கள் கொடுங்க. பரவாயில்லன்னு சொன்னா 2 கொடுங்க. தயவு செய்து இந்த கல்லூரிக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 1 மதிப்பெண் கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு கல்லூரியோட புகழ். ஆங்கிலத்தில் வந்து இந்த நேம் அண்ட் ஃபேம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கல்லூரிக்கு வந்து அந்த நேம் கிடைக்கிறது என்பது கல்லூரியோட தரம், கல்லூரியில் பின்பற்றக்கூடிய ஒழுக்கம், மாணவர்கள்கிட்டையும் பெற்றோர்கள்கிட்டையும் ஒரு கல்லூரி வந்து எப்படி நடந்து கொள்கிறது அந்த நிர்வாகம், இந்த காரணங்களை வச்சுட்டு தான் ஒரு கல்லூரிக்கு வந்து அந்த புகழ், நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். இதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சில கல்லூரிகள் கரெக்டாக புரிஞ்சுட்டு அதை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாணவர்கள் கட்டணம் செலுத்துறதுலேயே வந்து காலதாமதம் இருந்தால் கூட அந்த மாணவர்கள்கிட்ட நைஸாக பேசி மாணவர்கள் சிரமப்படாத வகையில் கட்டணத்தை செலுத்தக்கூடிய திறன்படுத்த கல்லூரிகள்லாம் இருக்காங்க. சில கல்லூரிகள்லாம் நோட்டீஸ் போல என்ன போட்டிருக்கு, 15 இதோட செலுத்தலையா இன்னைக்கு 1000 ரூபாய் ஃபைன், நாளைக்கா 2000 ரூபாய் ஃபைன், கட்டணம் வந்து ஆட்டிக்கிட்டு வைக்க இல்லை கிளம்பு என்று கல்லூரி நடத்தக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. கல்லூரி என்பது ஏழை மாணவர்களும் படிப்பதற்கான ஒரு நிறுவனம். அவர்களையும் நாம் மனதில் கொண்டு வந்து ஒரு கல்லூரி நடத்தணும். இதை புரிந்து கொண்ட கல்லூரிகள் பொதுமக்களிடம் நல்ல பெயரை வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அந்த நல்ல பெயர்ன்றதான் கல்லூரிக்கு வரக்கூடிய அடுத்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை வந்து தீர்மானம் பண்றது. அது போன்ற கல்லூரியாக இருந்தால் கண்டிப்பாக 3 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். இல்ல ஓரளவுக்கு நியாயப்படி நடந்துக்கிற கல்லூரினா 2 கொடுக்கலாம். இது கல்லூரியே கிடையாது என்ன சொல்லக்கூடிய கல்லூரி, சில கல்லூரிகளை நேவ சமாளிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கல்லூரி இருந்தாக்க 1 மதிப்பெண் கொடுக்கும். ஆக இப்ப பாருங்க, ஒரு 12 வகையான ஃபேக்டர்ஸ், காரணிகளை அடிப்படையாக கொண்டு ஒரு நீங்கள் சேருவதாக முடிவு செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு 5 கல்லூரிகளை எடுத்துக்கொள்ளுங்க. அவைகளுக்கு இந்த ஃபேக்டர் அடிப்படையில் வந்து மதிப்பெண் கொடுங்க. இந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து எந்த கல்லூரி வந்து அதிக மதிப்பெண்கள் வருது அப்படின்றத அடிப்படையில் வந்து சேரலாம். இதோடைய ஃபைனல் அனலைசிஸ் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த கட்டணம்னு பார்த்தோம், அது இன்னொரு ஃபேக்டர் ஒன்று இருக்கு, அதை இப்போ நம்ம காணலாம். ஓரளவுக்கு இருக்கு, ஒரு அரசு நிர்ணயித்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா 2 கொடுக்கலாம். இல்ல ஒரு பேருக்காக தான் நடக்குது அப்படின்னா 1 மதிப்பெண் வந்து கொடுக்கலாம். கண்டிஷன் அடுத்தது நம்ம பார்க்க போறது கண்டிஷன், கட்டுப்பாடு. பொறியியல் காலேஜில் பெற்றோர்கள் வந்து பல சிரமங்கள் வந்து அனுபவித்தது வந்து பல்வேறு சூழ்நிலைகளை வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம். லேட்டாக போனால் ஃபைனு, ஐடி கார்டு போடலாம் ஃபைனு, யூனிஃபார்ம் போடலாம் ஃபைனு, இப்படி என்னென்ன காரணங்கள்லாம் கிடைக்குமோ அந்த காரணங்கள்லாம் சொல்லி ஃபைன் வாங்குறான்னு சொல்லிட்டு பல ஏழை பெற்றோர்களை வந்து நாம் வந்து சொன்ன செய்திகளை வந்து கேட்டிருப்போம்.
அப்போ ஒரு கல்வி நிறுவனம் என்பது ஒழுக்கம் தான் வந்து கல்விக்கு வந்து ஒரு அடிப்படை தேவை. ஆனா அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கல்வி நிறுவனத்துல படிக்க வரக்கூடிய அத்தனை மாணவர்களும் பணக்கார மாணவர்கள் கிடையாது. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய மாணவர்களும் இருப்பாங்க, தினக்கூலியோட பெற்றோர்களுடைய மாணவர்களும் அங்க வந்து இருப்பாங்க. அப்ப அந்த மாணவர்களுக்கு ஒரு ஐடி கார்டு போடல 100 ரூபாய் ஃபைனை கட்டு, அல்லது வந்து 10 நிமிஷம் லேட்டா வந்தா 100 ரூபாய் ஃபைனை கட்டு, அல்லது கட்டணம் செலுத்தலையா ஒரு செமஸ்டர் கட்டணம் ஒவ்வொரு நாளைக்கும் ஃபைன் லேட்டா கட்டின 100 ரூபாய் கட்டு என்று மாணவர்களிடம் வந்து பிடுங்கக்கூடிய சில கல்வி நிறுவனங்கள் இருக்கு, இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப அதில் அனுபவப்பட்ட மாணவர்கள்லாம் வெளியில போய் என்ன சொல்லுவாங்கன்னா, தான் பெற்ற சிரமங்களை மற்ற மாணவர்கள் பெறக்கூடாதுன்னு, ஏப்பா இந்த காலேஜ் மட்டும் தயவு செய்து சேராதன்னு சொல்லி அவங்களே வந்து பிரச்சாரம் பண்ணிடுவாங்க. அப்போ கட்டுப்பாடு என்பது நிஜமாக மாணவனுடைய கல்வி வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்தால் நம்ம வந்து அது வரவேற்கலாம். சில கல்லூரிகள் வந்து பையன் பெண்கள் கிட்ட பேசக்கூடாதுன்னு கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க. கோ எஜுகேஷன் அப்படின்னு நம்ம நடத்தும் போது பையனும் பெண்ணும் பேசக்கூடாதுன்னா அந்த அளவுக்கு கூட பையன் மெச்சூரிட்டி அறிவு இல்லாமல் ஒரு பொறியியல் கல்லூரிக்கு வரல. பட் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் வந்து கல்வியோட தரத்தை வந்து கண்டிப்பாக உயர்த்தாது. மாணவர்கள் வந்து அந்த தவறு வெளியே தெரியாம எப்படி அதை செய்யலான்ற ஒரு சிந்தனை தான் வந்து மாணவர்களுக்கு வளர்த்தோம். நம்ம பொறியியல் துறை சார்ந்த சிந்தனைகளை வளர்த்த வேண்டிய இடத்துல இது போன்ற தேவையில்லாத கட்டுப்பாடுகள் மூலம் சில கல்லூரி நிர்வாகங்கள் பணம் சம்பாதிக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள்லாம் என்ன அப்படின்னு பாருங்க. சில கல்லூரிகள் எங்கள் கல்லூரி பேருந்தில் தான் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுக்கு 20,000 ரூபாய் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பணத்தை பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க. மதிய உணவு எங்கள் கல்லூரி தான் நீங்கள் சாப்பிடணும், அதுக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கட்டு. ஏழை மாணவர்கள் வந்து வீட்டிலேருந்து மதிய உணவு கொண்டு வந்து சாப்பிட்றதுல தவறு ஒன்றும் கிடையாது. ஒரு ஏழை மாணவன் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல இருப்பான், அவன் ஒரு சைக்கிளில் கூட கல்லூரிக்கு வருவான். அதே சில கல்லூரி நிர்வாகங்கள் வந்து அனுமதிக்கிறது இல்லை, காலேஜ் பஸ்ஸில் தான் வரணும், வருஷத்துக்கு 10,000 கட்டு. இப்படி படிப்புக்கு தேவையில்லாத கட்டுப்பாடுகள் மூலம் சில கல்லூரிகள் வந்து பணம் சம்பாதிக்குது. அது விரல் விட்டு எண்ணக்கூடிய கல்லூரிகள், எல்லா கல்லூரி இதை செய்யல. கல்வி என்பது என்ன என்பதை புரிந்து கொண்ட நிறுவனங்கள் இதெல்லாம் செய்யறதில்லை. அதில் ஒரு புரிதல் இல்லாமல் எதெல்லாம் வந்து பயன்கிட்ட வந்து பணம் பிடிங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கோ அதை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய சில கல்வி நிறுவனங்கள் இது போல தேவையில்லா கட்டுப்பாடுகள் விதிப்பதன் மூலம் மாணவர்களிடம் பணத்தை பிடுங்குறாங்க. இது கல்லூரிக்கு ஒரு அவப்பெயர் தான் உருவாக்குதுன்றது அந்த நிறுவனங்கள் வந்து புரிந்துக்கிறதில்ல. அது போன்ற தேவையில்லாத கட்டுப்பாடுகள் அந்த கல்லூரியில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. இது யார் மூலம் தெரிஞ்சுக்க முடியும்னா, அங்க ஏற்கனவே படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது படிப்பை முடித்த மாணவர்கள் கேட்டாங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, தேவையற்ற கட்டுப்பாடுகள் ஒரு கல்லூரி விதிச்சு வச்சிருக்கு, பண ஆதாயத்தை அதன் மூலம் உருவாக்குதுன்னா அந்த கல்லூரிக்கு நீங்க 1 மதிப்பெண்கள் கொடுங்க. அல்லது இல்ல கட்டுப்பாடுகள்ன்றது வந்து என்ன கட்டுப்பாடுகள் வந்து தேவையோ ஒரு கல்வி நிறுவனத்துக்கு தேவையோ அந்த கட்டுப்பாடுகள் மாணவர்களுக்கு வந்து படிப்பு சார்ந்த கல்வி சார்ந்த அறிவு சார்ந்த சுதந்திரம் முழுமையாக இருக்கு, 3 மதிப்பெண்கள் கொடுங்க. இல்ல தேவை இல்லாததும் இருக்கு பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்ல அந்த மாதிரி நிறுவனமா தான் 2 மதிப்பெண்கள். இன்னும் நாம பார்க்க போறது சீனியர் மாணவர்கள். ஒரு கல்லூரிக்கு வந்து செலவில்லாத விளம்பர தூதுவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கு படித்து கொண்டிருக்கிற அல்லது ஏற்கனவே படித்து முடித்து வெளியில் வந்த மாணவர்கள் தான். ஒரு மாணவன் தான் படித்த கல்லூரி அந்த நிர்வாகம் அவனுக்கு திருப்தியா இருந்துச்சுனாக்கா குறைந்தது வந்து 5 பேர்கிட்ட அந்த கல்லூரியை பத்தி வந்து அவன் நல்ல விதமா போய் சொல்லுவான். அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து அவனை திருப்திப்படுத்தவில்லை, ஒரு தரமானதாக அமையலைன்னா 50 பேர்கிட்ட கொண்டு அவனை பிரசாரம் பண்ணுவான். அப்போ அங்க படித்த ஒன்று மாணவர்களை வந்து சந்திச்சு பாருங்க, கேட்டு பாருங்க அவங்க என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கருத்துக்கள் முழு கருத்தை வந்து உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதன் அடிப்படையில் ஒரு கல்லூரியோட தரத்தை வந்து ஓரளவுக்கு நாம தீர்மானம் செய்யலாம். நல்ல கல்லூரி, படிப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நல்ல ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கல்லூரி மேல வந்து அங்க படிக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய வாய்ஸ் இருந்தால் 3 மதிப்பெண்கள் கொடுங்க. பரவாயில்லன்னு சொன்னா 2 கொடுங்க. தயவு செய்து இந்த கல்லூரிக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 1 மதிப்பெண் கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு கல்லூரியோட
புகழ், ஆங்கிலத்தில் வந்து இந்த நேம் அண்ட் ஃபேம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கல்லூரிக்கு வந்து அந்த நேம் கிடைக்கிறது என்பது கல்லூரியோட தரம், கல்லூரியில் பின்பற்றக்கூடிய ஒழுக்கம், மாணவர்கள்கிட்டையும் பெற்றோர்கள்கிட்டையும் ஒரு கல்லூரி வந்து எப்படி நடந்து கொள்கிறது நிர்வாகம், இந்த காரணங்களை வச்சுட்டு தான் ஒரு கல்லூரிக்கு வந்து அந்த புகழ், நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். இதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சில கல்லூரிகள் கரெக்டாக புரிஞ்சுட்டு அதை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாணவர்கள் கட்டணம் செலுத்துறதுலே வந்து காலதாமதம் இருந்தால் கூட இந்த மாணவர்கள்கிட்ட நைஸாக பேசி மாணவர்கள் சிரமப்படாத வகையில் கட்டணத்தை செலுத்தக்கூடிய திறன்படுத்த கல்லூரிகள்லாம் இருக்காங்க. சில கல்லூரிகள்லாம் நோட்டீஸ் போர்டில் என்ன போட்டிருக்கு, 15 தேதியோட செலுத்தலையா இன்னைக்கு 1000 ரூபாய் ஃபைன், நாளைக்கா 2000 ரூபாய் ஃபைன், கட்டணம் வந்து ஆட்டிக்கிட்டு வைக்க இல்லை கிளம்பு என்று கல்லூரி நடத்தக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. கல்லூரி என்பது ஏழை மாணவர்களும் படிப்பதற்கான ஒரு நிறுவனம். அவர்களையும் நாம் மனதில் கொண்டு வந்து ஒரு கல்லூரி நடத்தணும். இதை புரிந்து கொண்ட கல்லூரிகள் பொதுமக்களிடம் நல்ல பெயரை வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அந்த நல்ல பெயர்ன்றதான் கல்லூரிக்கு வரக்கூடிய அடுத்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை வந்து தீர்மானம் பண்றது. அது போன்ற கல்லூரியாக இருந்தால் கண்டிப்பாக 3 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். இல்ல ஓரளவுக்கு நியாயப்படி நடந்துக்கிற கல்லூரினா 2 கொடுக்கலாம். இது கல்லூரியே கிடையாது என்ன சொல்லக்கூடிய கல்லூரி, சில கல்லூரிகளை நேவ சமாளிச்சு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கல்லூரி இருந்தாக்க 1 மதிப்பெண் கொடுக்கும். ஆக இப்ப பாருங்க, ஒரு 12 வகையான ஃபேக்டர்ஸ், காரணிகளை அடிப்படையாக கொண்டு ஒரு நீங்கள் சேருவதாக முடிவு செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு 5 கல்லூரிகளை எடுத்துக்கொள்ளுங்க. அவைகளுக்கு இந்த ஃபேக்டர் அடிப்படையில் வந்து மதிப்பெண் கொடுங்க. இந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து எந்த கல்லூரி வந்து அதிக மதிப்பெண்கள் வருது அப்படின்றத அடிப்படையில் வந்து சேரலாம். இதோடைய ஃபைனல் அனலைசிஸ் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த கட்டணம்னு பார்த்தோம், அதுல இன்னொரு ஃபேக்டர் ஒன்று இருக்கு, அதை இப்போ நம்ம காணலாம்.